கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு படிப்பு முக்கியம் இல்ல. கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல. கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலே போதும். பேதுரு நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 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 ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த காலை நேரத்திலும் எங்களோடு பேச நிராயத்தமாக இருக்கிறேன். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மால் என்று எதுவும் எங்களால் செய்ய முடியாது. ஒவ்வொரு முறையும் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு பேசுகிறேன். தாகத்தோடு இந்த காலை நேரத்தில் இருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களுக்குள்ள உணர்த்தும், எங்களை வழிநடத்தும். உம்மால் என்று எதுவும் செய்ய முடியாது. இயேசுவின் விலையேறி பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வளருங்கள், வளருங்கள். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு ஒரு கிறிஸ்தவனின் வளர்ச்சி. ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சியை குறித்ததான ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு இந்த நாளில் கற்றுத்தர போகிறார். பேதுரு நிருபக்காரன் எழுதுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்பொழுது அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகும். உண்டாகும். ஆமே, உண்டாவதாக. எவர்கள் கர்த்தருக்குள் வளர்கிறார்களோ அவர்கள் மூலமாக எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தர் என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இயேசுவுக்குள் வளர ஆரம்பிங்க. அப்ப வளராத கிறிஸ்தவர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வளராத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் குழந்தையாகவே இருக்கிறார்கள். கொரிந்தியர்களே பவுல் சொல்றாரு, நான் உங்களை முதிர்ச்சி அடைந்த விசுவாசின்னு பேசுறேன், ஆனா நீங்க இன்னும் வளராத கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள். அப்போ வளர்ந்த கிறிஸ்தவர்கள், வளராத கிறிஸ்தவர்கள், இரண்டு பகுதிகள் கிறிஸ்தவத்தில் இருக்குது. எத்தனை வருடம் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு, அந்த காலத்துக்கு நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி இருந்தே ஆகணும். இது ஆப்ஷனால கர்த்தர் சொல்லல, வளரு, வளராம போ, முடிஞ்சா வளரு, முடிஞ்சா வளர்ந்து பாரு, இல்லாட்டி விட்டுரு. ஆப்ஷனால கர்த்தர் சொல்லல, இட்ஸ் எ கண்டிஷனலா கர்த்தர் சொல்றாரு. கண்டிப்பா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். குழந்தை விசுவாசியா இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவனுக்கு வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது. ஒரு செடிக்கு வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ, ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ, அதே போல ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ரொம்ப 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 முக்கியம். இன்னும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால் சத்தமா ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியல, முறைப்படி என்னால் வசனங்களை ஜெபம் பண்ண தெரியல, இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஜெபிக்க தெரியல. வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை 10 வருஷம் ஆயும், 12 வருஷம் ஆயும், 15 வருஷம் ஆயும், இன்னும் எடுத்து சாப்பிட தெரியல, இன்னும் மென்னு சாப்பிட தெரியல அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்வீங்க? வளர்ச்சி இல்லாத. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இல்லாத குழந்தைத்தனமான கிறிஸ்தவனாக நாம் இருக்கவே கூடாது. அதுக்கு படிப்பு முக்கியம் இல்லை. நான் இன்னைக்கு சொல்ல போறேன், கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு அந்தஸ்து முக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு திறமைகள் முக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு படிப்பு முக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு பேக்ரவுண்ட் முக்கியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலே போதும், வளர ஆரம்பிச்சிருவோம். நான் வளரணும்னு விரும்புகிற ஒரு செடி கண்டிப்பா வளரும். நான் வளரக்கூடாத தீர்மானம் பண்ணவங்கள என்னதான் நீங்க முட்டுக்கட்டை போட்டு தூக்கி நிறுத்தினாலும் அது வளையவே வளையாது. நாய் வாழ என்ன செய்ய முடியாதான்? நிமித்தவே முடியாது.
ஒருத்தன் அப்படித்தான் நாய் வாழை நிமித்துறதுக்காக ஊர்ல ஒரு சவால் போட்டானா. சவால் போட்டு, எந்த சக்தியால முடியாதது என்னால முடித்து காட்டுவேன், நான் முடிச்சு காட்டுவேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்ன சந்தர்ப்பம்? நாய் வாழை நிமித்தி காட்டுறேன். அப்படியா? என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? ஒரு பைப், இரும்பு பைப்பை கொடுங்க, நாய் வாழை என்ன செஞ்சு காட்டுறேன், நிமித்தி காட்டுறேன். ஒரு வாரம் டைம். அதுக்குள்ள நாய் வாழு நீட்டி காட்டிருந்து சவால் விட்டான். ரைட்டுப்பா. ஒரு நாயை கையில கொடுத்து, ஒரு இரும்பு பைப்பை ஒரு இரும்பு பைப்பை கையில கொடுத்து, அவனை ஒரு வாரம் அவனுக்கு தேவையான சாப்பாடு, ஸ்நாக்ஸ், தண்ணி எல்லாம் ரூமுக்கு வச்சுட்டு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு வாரம் அவன் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வாழில் இரும்பு கம்பியை கட்டி எல்லாம் முன்னாடி கட்டுறான். பாருங்களேன், ஒரு வாரத்தில் இந்த நாய் வாழை நிமிர்ந்து நிற்கும். ரொம்ப ஆச்சரியப்பா. அப்படின்னா கின்னஸ் புக்கில் நம்ம பேர் வந்துடும், நம்ம ஊருடைய பேர், ஓம் பேர் என்ன செஞ்சிடும், வந்துருச்சு. ரொம்ப பெருமைப்பட்டு உள்ள அனுப்பி விட்டாங்க. ஒரு வாரம் அவங்க வேலையை பார்த்தாங்க. கரெக்டாக சொன்ன டைம் வந்துச்சு. கதவை திறந்தாங்க. ஊர் தலைவர், ஊர்க்காரர் எல்லாம் நிற்கிறாங்க. அவன் வெளியே வர்றான். வெளியே, எங்கப்பா உன் நாய்? இந்த வருது. நாயை வெளியே கூட்டு வந்தா இரும்பு கம்பி வளைஞ்சிருக்குது. நாய் வாழை நிமிந்துவான்னு பார்த்தா இரும்பு கம்பி என்ன செஞ்சிருக்கு, வளைஞ்சு நிக்குது. அப்பதான் தெரிஞ்சுட்டாங்க, நாய் வாழை என்ன செய்ய முடியாது, நிமித்தவே முடியாது. நிறைய பேர் அப்படித்தான் வளருவாங்க வளருவாங்க வளருவாங்க, பார்த்தா அவங்க நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க பின்னாடி. கிறிஸ்துவுக்குள் வளராத விசுவாசிகளோடு ரொம்ப ஐக்கியப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வளராத ஒரு மனுஷனை கண்டு பயப்பட வேண்டும், அவனோட ஐக்கியம் கொள்வதற்கு பயப்பட வேண்டும். பாருங்க, செடியை வளர்க்குறவங்க தெரியும், செடியை வளர்க்குறவங்களுக்கு நல்ல வளர செடிக்கு பக்கத்துல தான் கொண்டு போய் மற்ற செடி என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஒரு செடியில் ஒரே பூச்சியா இருக்குது, ஒரு செடி வளராமே நிக்குது, செத்து போன நிலைமையில ஒரு செடி நிக்குது. அந்த செடிக்கு பக்கத்துல, அந்த மண்ணு பக்கத்துல எந்த செடி என்ன செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அதனுடைய தாக்குதல், அதனுடைய பாதிப்பு இந்த செடிக்கு வந்துவிடும் என்பது எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவுக்குள் வளராத ஒரு விசுவாசியை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள். அந்த வளரல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் நல்லா வளர்றான், நல்ல முன்னேறி வளர்றான், அவங்களோட ஐக்கியம் ஆயிக்கோங்க. இது பவுல் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். பவுல் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் வளராத இந்த பேதுரு கிறிஸ்துவுக்குள் ஃபர்ஸ்ட் வளரவே இல்லை. அதனால தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அவனை திருத்தி அவனை வளர செஞ்சதுக்கு அப்புறம் தான் வசனத்தை எழுதுறான். கிறிஸ்துவுக்குள் வளராம குழந்தை தன்மையில இருந்து மறுதலிச்சு ஓடி போய் மீன் பிடிக்க போய் குழந்தைத்தனமாக இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வேடிக்கை பொருளாக பார்த்த பேதுருவுக்கு கர்த்தர் பாடம் பகுத்து கொண்டார். என்ன நீ இத்தனை 3 வருஷம் என் கூட இருந்துட்டு, நான் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு, எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டு, எல்லா நன்மையை அனுபவிச்சுட்டு இன்னும் வளராம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கர்த்தர் தொட்டு பெந்தைக்கோஸ்து நாளிலே அவனை நிரப்பி அபிஷேகித்து பரிசுத்த ஆவியின் மூலமாக அவனுக்குள்ள ஒரு வளர்ச்சி வர ஆரம்பித்து விட்டது. அவன் சரியில்லாத பட்சத்தில் பாருங்க, அவன் ஒழுங்கில்லாத பட்சத்தில் இருக்கும் பொழுது பவுல் பேதுரோட சேரவே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் பேதுரோட சேரவே இல்லை. அவர் இங்க பரிசுத்தமா இருப்பார் சர்ச்சில், பார்த்தா அங்க ஒரு யூதன் புறஜாதியோட சாப்பிட மாட்டான் தெரியுமா. ஒரு யூதனான இருக்கிறவன் ஆண்டவரை கும்பிடாத, தெய்வத்தை கும்பிடாத அந்த மனுஷனோட உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க வழக்கம் இன்னைக்கு வரைக்கும். கலாத்தியில பார்க்கிறோம், புறஜாதி உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, அது பக்கத்துல ஒரு யூதனாகிய பேதுரு உட்கார்ந்து சாப்பிடுறான். அங்க பவுல் வர்றாரு, உள்ள வர்றாரு, விருந்து நடக்கிற இடத்துக்கு வர்றா. வந்து பார்த்தா புறஜாதிக்குள்ளே பேதுரு உள்ள இருக்கிறார். உடனே முகமுகமா பேதுரு கடிந்து விட, நீலா என்னைய ஊழியக்காரன், நீலா என்னைய விசுவாசி. முகமுகமாய் பேதுருவை எதிர்த்து நின்றவன் இந்த பவுல். அதனாலதான் பவுல் ஊழியத்துல பர்னபா கூட்டு கலைஞ்சார், பேதுரு கூட்டு கலையல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வளர்ந்த விசுவாசியோடு சேர வேண்டும். வளரணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா வளர்ந்தவரோடு சேரணும். வளராத தன்மையோடு இருக்கிறவர்களுக்கு இவங்களாம் நமக்கு ஒத்து போறவங்க, இவங்களாம் ரொம்ப ஜாலியானவங்க, இவங்களாம் ரொம்ப காமெடியா பேசுவாங்க, இவங்களாம் ஜெபிக்காம ஊர் சுத்துவாங்க, இவங்களோட சேர்ந்துட்டு நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். நெவர். நீ வளரணும், கர்த்தர் மகிமைப்படுத்தணும், உன்னை கர்த்தர் தொட்டு இருக்கிறாரு.
வளர்ந்த விசுவாசியோடு, ஜெபிக்கிற விசுவாசியோடு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசியோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வளர்ச்சி என்பது நல்ல முன்னேற்றத்துக்கு அறிகுறி. வளராத தன்மை என்பது பின்மாற்றத்துக்கு அறிகுறி. வளரவே இல்லைன்னா சீக்கிரமாக அவர்கள் கர்த்தரை விட்டு சீக்கிரமா போய் விடுவார்கள். ஜெபத்துல வளரல, வசனத்துல வளரல, கர்த்தருக்குள் வளரல அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அவங்க சீக்கிரமாக கர்த்தரை விட்டு போகிற நாள் வந்து விட்டது. தான் வளர்வதற்கும் வளர விருப்பப்படாமல் அதற்கேற்ற முயற்சி செய்யாமல் இருக்கிறவர்கள் செத்து போன ஆவிக்குரிய விசுவாசி. நீங்க எந்த கேட்டகரியில் இருக்க விரும்புறீங்க சொல்லுங்க. வாய்த்தது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் செய்தி, ஏதாவது ஆறுதலாக சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆறுதலாக சொல்லணும். அதுக்கும் நாள் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் நமக்கு செய்தி. ஆமான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் சொல்லிட்டு போயிடுறேன், என்னுடைய வார்த்தையாக இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை. வாசிங்க, ஏசாயா 27:3 வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். போதும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதுக்கு நீர் பாய்ச்சி, அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அவரை காத்துக்கொள்வேன். யாரை குறித்து சொல்றாரு? யாக்கோபை குறித்து. கவனிங்க, யாக்கோபை என்ற இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜனத்தை நான் பாதுகாக்கிறேன், அடிக்கடி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், அடிக்கடி நன்மையை கொடுக்கிறேன், அடிக்கடி உரத்தை போடுறேன், சத்துக்களை கொடுக்கிறேன். யார் இந்த செடியை பாதுகாத்தாதபடிக்கு கண்மணியை போல உறங்காமல் தூங்காமல் இவர்களை பாதுகாக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் கர்த்தர் ஏன் உங்களை பாதுகாக்கிறார்? ஏன் கர்த்தர் உங்களை காப்பாற்றினார்? ஒரு சின்ன துரும்பு கூட உங்க வயிற்றுல போகக்கூடாதுன்னு கர்த்தர் பாதுகாத்தார். சரி, சாட்சி பார்த்தீங்களா? சின்ன கம்பி, சின்ன துருக்கம்பி கூட என் பிள்ளை வயிற்றுல போயிடக்கூடாது, பாதுகாக்கிறார். ஏன்? அடிக்கடி நன்மைகளை செய்கிறார். சொன்னாங்க 12 நன்மைகள். ஏன் செய்யறாரு? போன வருஷம் எத்தனை நன்மை? 72. ரைட். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார்? செஞ்சுக்கார்ல. அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம என்ன செய்யல? சொல்லல, மறந்துட்டோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நினைவு கூர்ந்து சொல்லுங்க. ஏகப்பட்ட நன்மைகளை செய்கிறார். காலைதோறும் உங்களை விசாரிக்கிறார். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா? உங்களை விசாரிக்கிறார். என் முகம், ஐயோ என் பிள்ளை டல்லா இருக்குதே, உடனே ஏதாவது வசனத்தை கொடுத்து உங்களை தேற்றுறார். சோர்ந்து போன நேரம்ல ஏதாவது பிரசனத்தை கொடுத்து தேட்டு. அடிக்கடி உங்களை பார்த்து விசாரிச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல உடையை கொடுக்கணும், நல்ல வருமானத்தை கொடுக்கணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும். ஏன் கர்த்தர் அடிக்கடி உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்? யாரும் உங்களை தேடுதல் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எவனை விழுங்கலாம் என்று பகைதறி சுட்டு திரிக்கிற பிசாசு கையில உங்களையும் உங்க குடும்பத்தையும் விலக்கி ஏன் கர்த்தர் பாதுகாக்கிறாரு? அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அப்படின்னு அவசியம் வந்துச்சு. நம்மளை விட்ட எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே, ஏன் குடும்பத்தை எதுக்கு இவ்வளவு நேசிக்கிற? என்னைக்கே யோசித்து பார்த்தீங்களா? ஏன் இவ்வளவு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாரு? கண்மணி இவ்வளவு ஒன்று பாதுகாப்பேன், நீ உறங்கினால் நான் உறங்காமல் பாதுகாப்பேன், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு, ஊழியக்கார மூலமா ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க ஜெபம் மூலமா ஆசீர்வதிக்கிறாரு. ரைட், ஓகே. எல்லாத்தையும் ஏன் கொடுக்கிறாரு? யாக்கோபே மறந்துடாத. 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம் 27:6 வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி, அல்ல உயிர் உள்ள மாதிரி வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி வாசி நீ மைக்ல வாசி. இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். பிரைஸ்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. யாக்கோபை கர்த்தர் ஏன் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறானா? அவன் வேர் பற்றணும், மண்ணோடு வேர் பற்றணும். அது காரியம் என்ன? ஒரு செடியானது வேர் பற்றி கொண்டால் அது வளர ஆரம்பிக்கும், அது பூத்து குலுங்கி பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் வளர வேண்டும். மெயின் பாயிண்ட் மறந்துடாதீங்க. கர்த்தர் நன்றி சொன்னா அதோட என் கடமை முடிஞ்சிச்சு, விட்டுறக்கூடாது. சாட்சி சொன்னா அதோட என் கடமை முடிஞ்சிச்சு, விட்டுறக்கூடாது. There is a purpose in your life. உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குது.
தேடி தேடி ஆசீர்வதிக்க நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொன்னா, ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொன்னா போதுமா? பத்தாது. கர்த்தர் சொல்றார், நீ வளரணும்ப்பா. எதுல வளரணும்? இன்னைக்கு அதான் செய்தி. எதுல வளரணும், எப்படி வளரணும்? ஒரு விசுவாசிக்கு வளர்ச்சி முக்கியம், சரியா? கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். அதற்காக தான் ஒரு திருச்சபை. எபேசியர் 4 அதிகாரம் 14-15 வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4:14. பைபிள் பிரட்டு. சச்சினா பைபிள் எடுத்து பிரட்டுங்க. எல்லாரும் பைபிளை பிரட்டுங்க, பைபிள் பிரட்டுங்க. எபேசியர் 4 அதிகாரம் 14-15 வாசிங்க. காலதாமதமாகுது, சீக்கிரம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படிக்கு அப்படி செய்கிறார். எப்படி செய்கிறார்? 12-13 வாஸ்து பார்த்தா தெரியும். சரீரமாகிய சபை வளர வேண்டும் என்று விரும்பினவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷராக, சிலரை மெய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தி வச்சு எப்படியாவது என் ஜனங்களை வளர்த்து விடுங்கப்பா. ஏன் ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் அவசியம்? கவனிங்கம்மா, இப்போ புரியுங்க. இப்போ நான் சொல்ற காரியம் உன் மைண்ட்ல டக்குன்னு உரைக்கணும். ஒரு ஊழியக்கார சர்ச்சுக்கு ஏன் அவசியம்? ஒரு ஊழியக்கார போதனை எதுக்கு அவசியம்? 3 வகை கூட்டத்தார் சபையில உண்டு. 1, ஊழியக்காரரை கண்டுகொள்ளாமல் இருப்பது. ஊழியக்கார போதனையும் ஊழியக்கார வார்த்தையும் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிற விசுவாசி. 2வது, ஊழியக்கார வார்த்தையை கேட்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க. சொல்லுங்க பாஸ்டர், எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பாங்க. 3வது கூட்டம் சொன்ன ரொம்ப மோசமான கூட்டம். சர்ச்சுக்கு வருவாங்க, இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன செய்யறது, அலட்சியப்படுத்துவார்கள். இப்படி செய்யுங்க சிஸ்டர், கர்த்தர் இப்படி உணர்த்துறார், எங்களுக்கு தெரியாது பாரு சொல்லிட்டாரு. அது ரொம்ப டேஞ்சரான விசுவாசி, அதை விட்டுருங்க, அது வேற மாதிரி கேட்டகரி. 2வது, எல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க, கேட்டுட்டு பார்ப்போம், கீழ்ப்படிய மாட்டாங்க, பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ஒன்று இருக்கு, சூப்பர். கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, அப்படி நடப்பாங்க. 3 கேட்டகரி எல்லா திருச்சபையிலும் இருக்குது. நீங்க எந்த கேட்டகரி? ஒரு ஊழியக்காரனை ஒரு போதகனா கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரு பாருங்க. எல்லாத்துலயும் கம்மா இருக்கும். அப்போஸ்தலர் பக்கத்துல ஒரு கம்மா, தீர்க்கதரிசி பக்கத்துல ஒரு கம்மா, சுவிசேஷர் பக்கத்துல போட்டிருக்கா இல்லையா? ஆனா மேய்ப்பர் பக்கத்துல கம்மா இல்லை. ஏன் கம்மா இல்லை? எப்போ பார்த்தாலும் மேய்ப்பன் மேய்ச்சிட்டே இருக்க மாட்டான், நல்லா இருப்பா, அப்படி தடை கொடுத்துட்டே இருக்க மாட்டான். சில நேரங்களில் கண்டிப்பின் போதனை இருக்கும். அதனால தான் மேய்ப்பன் போதனா கர்த்தர் வச்சிருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? பாஸ்டர் பார்க்கக்கூடாது, டீச்சராகவும் பார்க்கணும். புரியுதா? ஒரு டீச்சர் இருந்தால் என்ன செய்வீங்க? உங்கள் கிளாஸ் உங்கள் டீச்சர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி இருப்பேன்? அப்படி இருக்குன்னு சர்ச்சுக்குள்ள. உங்கள் மேம் இருக்கிறாங்க, காலேஜ் மேம் முன்னாடி நிற்கிறாங்க, எப்படி இருப்பேன்? ஆனால் சர்ச்சில் மட்டும் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் நல்லவங்க, சரியா? உங்களுக்கு டீச்சர் இருக்கிறாங்க, உங்கள் டீச்சர் ஒவ்வொரு நாளும் உங்கள் டீச்சர் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதல்ல தான் உங்கள் டீச்சரு. ஏய், இந்த வேலை செய், அந்த வேலை செய் சொல்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி எப்படி இருப்பீங்க? அப்படி இருப்பீங்களா? இப்படி தூங்கிட்டே இருப்போமா? அலட்சியமா உட்காந்துருப்போமா? எவ்வளவு பயபக்தியா இருக்கும். ஒரு டீச்சரை கொடுக்க, உலகத்தில் டீச்சரை கொடுக்கிறது போல மேய்ப்பருக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்யற விசுவாசி கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அப்படின்னு நான் எதிர்பார்க்க கூடாது. நான் அப்படி ரொம்ப 100% எல்லாரும் கீழ்ப்படிவாங்க, 100% எல்லாரும் அடங்கி போவாங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மோசையின் கூட்டத்திலேயே மோசைக்கு விரோதமாக தங்கச்சி அக்காவை எழுப்பினா, அண்ணனை எழுப்பினா, கோராகி பித்ரர் எழுப்பினார்கள். கர்த்தர் அவ்வளவு பேர் என்ன பண்ணாரு? ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை
போதகருக்கு விரோதமா, ஏன்னா இவங்களாம் வளராத கூட்டத்தார், இவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை. போன வாரம் சொன்னது மாதிரி தான், வேரோடு என்ன செஞ்சிருவாரு, மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியில உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, பூமியை பிளந்தாரு, அந்த கூட்டத்தை சாகடிச்சிட்டாரு. போ நீ பாதாளத்துக்கு போ. இப்படிதான் நடக்கும். நான் இங்க போதகம் பண்றேன், எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க, எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க, நான் உள்ள வந்து பார்க்க முடியுமா? இல்லை. இது என்னுடைய கர்த்தர் கொடுத்த ஊழியம். இதுக்கு கீழ்ப்படுகிறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கீழ்ப்படியாதவங்கள கர்த்தர் சொல்றாரு, நீ என் வேலையை செஞ்சுட்ட, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். அதான் எனக்கு கர்த்தர் சொன்னது. நீ நான் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு அமைதி அவங்களுக்காக ஜோம் பண்ணு, அவங்க குடும்பத்தை நான் பார்த்து. எவன் கீழ்ப்படுகிறான், எவன் கீழ்ப்படியலை, எவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறான், அவனை பற்றி நீ யோசிக்க கூடாது. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து அதுதான். நீங்கள் வளரும்படிக்க ஒரு திருச்சபை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் வளரும்படிக்க ஒரு மேய்ப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். டெய்லி ஒரு மேய்ப்பர் இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு டீச்சர் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? இல்லைங்க, டெய்லி ஒரு டீச்சர் உங்களுக்கு வர்றாங்க, உங்கள் ஸ்டடி எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒருத்தர் வந்து தமிழ் எடுக்கிறாரு, நாளைக்கு இன்னொருத்தர் வந்து தமிழ் எடுக்கிறாரு, நாளை கழிச்சு இன்னொருத்தர் வந்து தமிழ் எடுக்கிறாரு. 365 நாளுமே விதவிதமாக ஒவ்வொரு ஆளாவது தமிழ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது. யார்கிட்ட என்ன டவுட்டு கேட்கறது, யாரால என்ன போதிக்கப்படுவது, என்ன அவங்க ஒரு ஸ்டைல் இவங்க ஒரு ஸ்டைல் அப்படி இருக்கும். நிறைய விசுவாசி அப்படிதான். இன்னைக்கு ஒரு சர்ச்சு, நாளைக்கு ஒரு சர்ச்சு, நாளைக்கு ஒரு சர்ச்சு, ஒத்து வந்தா பார்ப்போம், இல்லாட்டி சர்ச்சை மாத்திடுவான், பாஸ்டை மாத்திடுவான். நீங்களும் அப்படி இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் இங்கே சொன்னாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு வர்றோம், ராம்நாட்டில் இருந்து சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வர்றோம் பாஸ்டர், தயவுசெய்து எங்களை ஏற்றுக்கோங்க. நான் உடனே என்ன சொல்லிப்பேன், ஐயோ ஆட்கள் இல்லை வாங்க, அப்படியே கூப்பிட்டேன். பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்கிற நீ தான் பாஸ்டர் சரியில்லை சொல்லுங்க. அதான் உண்மை. அம்மா அப்பா சரியில்லை, வேற அம்மா அப்பா நான் எடுத்துக்கிறேன், எடுக்க முடியுமா? எங்கள் அம்மா ரொம்ப கண்டிஷனாக இருக்காங்க, அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க, காரில் கூட்டு போகிறாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு அம்மா அப்பா. உலகத்தை பதிவாங்களா அம்மா அப்பான்னு? எழுத முடியாது. சாகுற வரைக்கும் நான் தான் உங்களை பாஸ்டர். ஆமீன் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சாகுற வரைக்கும் நான் தான் உங்களை பாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். இதை தவிர்த்து வேற பாஸ்டர் இல்லை. ஏன்னா இது கர்த்தர் வகுத்தர் வழிமுறை. நானே நினைச்ச உடனே சர்ச்சுக்கு போக முடியாது. நானே நினைச்ச உடனே எனக்கு வேண்டாம், ஆட்கள் கம்மியாக இருக்குது. எத்தனை சர்ச்சில் வந்துச்சு, 200 பேர் சர்ச்சில் வந்துச்சு. கேட்டு பாருங்க, ராஜபாளையத்தில் ஒரு கூட்டமே என்னை எதிர்பார்த்தாங்க, பாச இங்கே வந்துருங்க, நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம். எங்கேயும் போகக்கூடாது, இதை தான் கர்த்தர் அனுப்புனார். அதனால சந்தோஷம். உங்களுடைய ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, சோறு இருக்கோ இல்லையோ, யார் விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, இது கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்று வைராக்கியமாக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் மட்டுமே இதை அறிவார். ஆமென். நீங்கள் வளரும் படிக்க கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். சபை எதற்கு, ஊழியக்காரர் எதற்கு, இப்படி போதனை எதற்கு? ஒருத்தர் சொன்னாரா, எந்த சர்ச்சும் சரியில்லை, எந்த சர்ச்சும் சரியில்லை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரியில்லாத ஆட்களா இருக்கிறாங்க, சரியில்லாத ஊழியக்காரராக இருக்கிறாங்க, நல்ல சபையை தேடிக்கிட்டு இருக்கிறேன், அதனால வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? ரைட். அவருக்கு ஒரு போதகர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா, இந்த சபை சரியில்லையாப்பா? ஆமா, நான் வீட்டிலே உட்காந்து ஆராதனை பண்ணேன். ரைட், ஓகே. சபை என்பது ஷோரூம் கிடையாது. இங்கே இது ஒரு மெக்கானிக்கல் ஷாப். சர்ச் இஸ் எ மெக்கானிக்கல் ஷாப். இங்க ஓட்ட வண்டி தான் வரும், இங்க ரிப்பேரான வண்டி தான் வரும், இங்க பஞ்சரான வண்டி தான் வரும், இங்க இழுத்துக்கிட்டு இருக்கிற வண்டி தான் வரும். ஷோரூம் அங்க இருக்குது, அங்க புது வண்டியா இருக்கும், சுத்தமா இருக்கும், ஒரு பழுது இருக்காது. அது ஷோரூம், அது சபை கிடையாது. ஷோரூம் பரலோகம். ஆமென் சொல்லுங்க. அங்கதான் அழுக்கு கிடையாது, அங்கதான் ரிப்பேர் கிடையாது. அது பரிசுத்தவான்களுடையதான ஒரு தேவ தரிசனம் உள்ள இடம் பரலோகம். அது ஷோரூம், இது மெக்கானிக்கல் ஷாப்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த சர்ச்சுக்கு போறவங்க சரியில்லை, அந்த விசுவாசம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்கள் தான் சரியில்லை. சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க, அப்படி சொல்லணும். இது மெக்கானிக்கல் ஷாப்பு. இங்க வந்து ரிப்பேர் பண்ணுவாரு, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லி ரிப்பேர் பண்ணுவார். ஊழியக்காரர் ஒரு மேய்ப்பர் ரிப்பேர் பண்ணுவார். ஏன்னா அந்த வண்டி நல்ல வண்டியை மாற்றி மறுபடியும் ஓட வைக்கணும். புத்தி சொல்லுவார், ஒழுங்கா வா, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், ஒழுங்கா ஜோம் பண்ணு, கையை உயர்த்தி முழங்கால் போடு, உபவாசம் இரு, கதறி ஜோம் பண்ணு, கத்தி ஆராதனை பண்ணு, கைதட்டி பாட்டு பாடு. கஷ்டமாக தான் இருக்கும். இதற்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் ஒரு விசுவாசி வளர முடியும். இதுக்கு எதிர்த்து நிற்கிற கோராகிய கூட்டத்தார் அப்பெல்லாம் தட்ட முடியாது, அப்பெல்லாம் இருக்க முடியாது. போ
ஒரு நாள் எல்லாம் பிளந்து போகும். நான் சொல்லல, வேதம் சொல்லும்போது எனக்கு உள்ள நடுங்குது. அப்படிப்பட்ட விசுவாசிகள் ஆண்டவரே அந்த தண்டனைக்குள்ளாக அப்படி கர்த்தர் காத்து கொள்வாராக. ஒரு விசுவாசியை வளர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சரீரத்தில் ஒரு பாகம் வளரணும்னா என்ன செய்யணும் கவனிங்க. இப்போ இந்த கை வளரணும்னா இந்த கால் வளரணும். பிறந்தது போல என் கை இருக்குது, இப்போ என் கை வளர்ந்துருக்குது. ஆனால் ஜோயலோட கை பாருங்க, அவன் தான் இருக்கிற சின்ன பையன், 2.25 வயசு. அவன் கை எப்படி இருக்குது? இப்படித்தான் இருக்கும். ஆனால் வளர வளர கொஞ்சம் என் கை மாதிரி செஞ்ச பெருசாக வளரும். கால் வளருது, அப்புறம் கழுத்து எல்லாம் வளருது, வயிறுலாம் வளருது, எல்லாம் வளருது. ஒரு சரீரத்தின் பாகம் வளர்வதற்கு இந்த சரீரம் இந்த தலையோடு அட்டாச்சா இருக்கணும். இந்த தலையோடு இந்த சரீரம் துண்டிக்கப்படும் பொழுது இந்த சரீரம் என்ன செய்யாது? செத்து போயிடும். ஒரு வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது? ஒரு வளர்ச்சி எதை சார்ந்து இருக்குன்னா இந்த நம்மள சரீரம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒன்று கொஞ்சம் பாருங்க, நம்மள யாரு? சரீரத்தை ஒவ்வொரு நீங்க கையா இருக்கலாம், நீங்க காலா இருக்கலாம், நீங்க வயிறா இருக்கலாம், நீங்க இருதயமா இருக்கலாம், நீங்க எலும்பா இருக்கலாம், நீங்க சதையா இருக்கலாம், நீங்க நரம்பா இருக்கலாம். சரீரத்தில் ஒவ்வொரு அவயவும் ஒவ்வொரு விசுவாசி. இப்ப நீங்க வளரணும்னா, நம்மளாம் வளரணும்னா நம்ம சரீரம் தலையோடு அட்டாச்சா இருக்கணும். அப்பதான் சரீரம் வளரும். தலை என்பது யாரு? கொலோசியர் 1:18 வாசிங்க. கொலோசியர் 1:18 வாசிங்கம்மா. கொலோசியர் 1:18 மைக்ல வாசிங்க, மைக்ல வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். போதும். அவரே சரீரமாகிய தலைக்கு தலையாய் இருக்கிற சரீரத்துக்கு. அப்போ சரீரம் வளரணும்னா தலையோடு அட்டாச்சா இருக்கணும். சொல்லுங்க. தலைனா அந்த தலை நினைச்சிடக்கூடாது. உலக பிரகாரமானுக்கு தலை இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் வளரணும்னா கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கணும். ஏசப்பாவோட எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஏசப்பாவுக்கு சம்பந்தம் இருக்கணும். இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். சரியா? ஏசப்பாவோட நெருக்கமா இல்லாதவங்க, ஏசப்பாட்டு விலகி போற ஆட்கள் இயேசுக்குள் வளர முடியாது. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஜோமன நேரம் விலகுவான் பாருங்க. நான் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தேன். கவனிங்க, ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தேன். நல்லா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. கலகலகலன்னு இருந்துச்சு. நானும் பாஸ்டமாக இருந்தேன். கலகலகலன்னு இருந்துச்சு. ஜோம் ஒண்ணுமா அப்படிதான் கேட்டேன். எப்படி? ஜோம் ஒண்ணுமா தான் கேட்டேன். அவ்வளோ பேர் இருந்த இடத்துல 2 பேர் தான் இருந்தாங்க. வெறும் 2 people. அப்புறம் ஜெபம் முடிஞ்சோடனே குடுக்குன்னு வருது, ஆட்டு வந்த போல வருது. எனக்கு பார்த்தேன், ஐயா இது சரியில்லாத ஆட்களாச்சே. ஜோம் பண்ணும்போது பங்கடா போனாங்க. இது வளராத விசுவாசி. கவனிங்கம்மா, இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் சொல்றார், சகரியாஸ் டேனிஃபம் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு ஆளை பார்த்தா ரொம்ப பயப்படுறேன். யாரை பார்த்து தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆளை பார்த்தா ரொம்ப பயப்படுறேன். சாத்தானை பார்த்து நீங்க நினைப்பீங்க, இல்ல அவன் என்னைக்கே செத்து போயிட்டான், அவன் தலையை கத்தர் உருவிட்டாரு, நசுக்கிட்டாரு. சாத்தானை பார்த்து கூட நான் பயப்படலைங்க. சாத்தானை பார்த்து கூட நான் பயப்படலை. ஒரு ஆளுக்கு ரொம்ப பயப்படுறேன், ஜெபியாத விசுவாசியை குறித்து. சிஸ்டர், மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மகே சிஸ்டர், தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து செல்போனை சைலண்ட்ல போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு சர்ச்சுக்குள்ள உட்காருங்க. நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடாது. ஜெபியாத மனுஷனை குறித்து ரொம்ப பயப்படுறேன். அவனால வர்ற, ஏன் பயப்படுறேன்னா, அவனால திருச்சபைக்கு ஒரு ஆபத்து வருது, அவனால அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருது, அவனால அவன் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வருது. ஜெபம் பண்ற நேரம் யூதாஸ் இல்ல. யாரு ஜெபம் பண்ற நேரம்? யூதாஸ் யாரு? 12 சீசன்ல ஒரு ஆள். எல்லா அற்புதத்திலும் இருப்பார் யூதாஸ். 5 அப்ப 2 மீன் அற்புதத்திலையும், குஷ்டரோகியை சுகமாக்குற அற்புதத்திலையும் கூட்டத்தில் இருப்பாரு. கவனிங்கம்மா, கூட்டத்தில் கொண்டாடத்தில் இருப்பார். டான்ஸா, பாட்டவா, சாப்பாடா, நல்லா எல்லாத்துலயும் இருப்பாங்க. எச்சமனை தோட்டத்தில் ஜோம் பண்ற சீசனை கூட்டு போறாரு, ஆளை காணோம். எங்கடா போனா அங்க உட்காந்துருக்கான், துன்மார்க்கோட உட்காந்துருக்கான். கடைசி என்னாச்சு? நாண்டு கொண்டு
வயிறு வெடிச்சு. அவனை கூட்டத்திலே கர்த்தர் சேர்க்க முடியல, சீசர் கூட்டத்திலே வரல. ரொம்ப ஆபத்துங்க, ரொம்ப ஆபத்து. கிறிஸ்துவுக்குள் வளர்ற விசுவாசியோடு ஐக்கியமாயிருக்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, தலையாகிய கிறிஸ்துவோடு எவர்கள் அட்டாச்சா இருக்கிறார்களோ, ஒருவன் இயேசுவோடு அட்டாச்சா இருக்க எப்படி தெரியும்? வருஷத்துக்கு வருஷம் அவன் ஜெப வாழ்க்கை மாறும். அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜெபத்தில், பைபிள் வசனத்தில் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்குள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தோன்னே தெரியும். இங்கே நம்ம எத்தனை செடி வச்சிருக்கிறோம்? சில செடி வளருது, சில செடி அப்படியே பட்டு போகுது, சில செடி வளராமையே கிடக்குது. எதுக்கு நான் தண்ணி அதிகமாக ஊத்துறேன்? எது பூத்த என்னை சந்தோஷப்படுத்துதோ தேடி தேடி போய் நான் தண்ணி ஊத்துறேன். ஏன் இது தண்ணி குடிச்சு வளர, இதுக்கு தண்ணி ஊத்தணும்? இந்த ஊர்ல தண்ணிக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நான் கஷ்டப்பட்டு கொண்டு வர தண்ணிய வேஸ்டா கொண்டு போய் இது ஊத்துவானா? இதோ வளர்ந்து நிக்குது பாரு, பூ பூத்து ஊத்துற தண்ணிய. என் மனசுக்கு அது பார்க்கும் போது காலை எழுந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்ப்பேன். அது இப்போ வளர்ந்து வருது அரளியில், அது பூ அப்படியே ரோஸ் கலர், எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னே சந்தோஷம் வரும். அது தண்ணி ஊற்றிட்டு அங்கே தான் போய் குளிப்பேன். பாத்ரூம் குளிக்கிறது தண்ணி அதை ஊற்றுமே. எதுக்காக தண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. உங்களை வளர்ற விசுவாசியோடு உங்கள் ஐக்கியம் இருந்தால் நீங்கள் நிச்சயம் வளர்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. எதில் வளரணும்? எவைகளில் நாம் வளர வேண்டும்? 2 பேதுரு 3:18 பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில் என்ன செய்யுங்க? 2 ரொம்ப முக்கியம். இந்த 2 காரியத்தில் வளரணும். கிருபையில வளரணும். அப்படி அர்த்தம் என்ன? கவனிங்க. கிருபையில ஒரு விசுவாசி வளரணும். இந்த கிருபை எப்போ உங்களுக்குள்ள வந்துச்சு? இயேசுவோடைய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே எப்பொழுது வந்தது? ஸ்பீக் அவுட். யாரா பேசுங்க. ஏசப்போட கேக்குதா? நான் சொல்றது காது கொடுத்து கேட்குறீங்களா? கிருபை எப்போ உங்களுக்குள்ள வந்துச்சு? கிருபைனா என்னன்னு தெரியுமா? என்னது தெரியல ஃபர்ஸ்ட். ஆனா கிருபை ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட். கிருபைனா என்ன? சரி, எப்போ உங்களுக்குள்ள வந்துச்சு கிருபை? தெரியல. ஒத்துக்கோங்க, நான் சொல்லி தர்றேன். தெரியல. யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14 வாசிங்க. 1:12-14 2 வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். போதும். அவருக்கே அவருடைய மகிமையை கண்டோம். கவனிங்க. கிருபை எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா, அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிருபையாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு கிருபை ரூபத்திலே உள்ளே நமக்குள்ளே வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப கிருபை எப்போ வந்துச்சு உங்களுக்குள்ள? வெரி குட். யாரா கேட்டா சொல்ல தெரியணும். கிருபை எப்போ வந்துச்சு? விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கிருபை வந்துருச்சு. உள்ள வந்த கிருபையிலே அந்த விசுவாசி வளரணும். சத்யாவோட வயிற்றுல கரு வந்துச்சு. 5-6 மாசத்துக்கு கரு வந்துச்சு. இன்னைக்கு வளர்ந்துருக்கா இல்லையா? சொல்லு, வளர்ந்துருக்கலாமா? வந்த கரு அப்படியே இருக்குதா? இல்லை. நம்ம விரும்புகிறோம் குழந்தை நல்லா வளரும். மாதம் ஸ்கேன் பண்ணுறோம். வாரம் போகிறோம், மெடிசன் சாப்பிட்றோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். குழந்தை வளருதா? சில பேர் டேப் வச்சுலாம் பார்ப்பாங்க. என் மனைவி டேப்பில் வச்சு அளந்து பார்ப்பான். இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு, எத்தனை இன்ச்சு வளர்ந்து, எத்தனை இன்ச்சு. ஒரு வயிற்றிலே வந்த கருவை எவ்வளவு வளருது என் குழந்தை? சரியா வளரலன்னா பிரச்சனை. ரொம்ப கண்ணும் கருத்துமாய் தாய் இருக்கிறார்கள், அந்த குடும்பத்தார் இருக்கிறார்கள். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கருவாகிய அந்த கிருபை உள்ள வந்துச்சு. முத உள்ள வந்துச்சு. இப்ப அந்த கிருபையில நீங்க வளர்ந்திருக்கீங்களா? இல்ல இன்னும் அந்த கரு பிடிக்காம இருக்குதா? சில பேருக்கு கரு செத்து போயிருக்கும், சில பேருக்கு கரு வளராமே போயிருக்கும், சில பேருக்கு கிருபை என்ற அந்த ஆவி அவர் விட்டு போயிருக்கும். நிறைய விசுவாசி ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசியில இருப்பாங்க, ஆனா கிருபையில இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா?
கிருபையை இழந்த விசுவாசிகள் அநேகர் உண்டு. அவங்க ஆராதனைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, எல்லாம் செய்வார்கள். சவுலை போல சவுல் எல்லாம் செஞ்சான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, கிருபை அவனை விட்டு என்ன செஞ்சிட்டேன், விலக்கிட்டேன். நிறைய பேர் வாழ்க்கையை கவனிங்கம்மா, 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 இப்ப கவனிங்க, ரொம்ப கவனிங்க. பெற்ற கிருபையை இழந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்கா, கிருபை உள்ள இருக்கா. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. யோனா 2:8. பழைய ஏற்பாட்டில் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். வாசிப்பா. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வேஸ்ட் பண்ணிட்டாங்க, தங்களுக்கு வந்த கிருபையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பொய்யான மாயையை பின்பற்றி தங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையை அநேக வாலிபர்கள், அநேக பெரியவர்கள், அநேக சின்ன பிள்ளைகள் அதை இழந்துட்டாங்கன்னு சொல்லி யோனா சொல்றார். யோனா தீர்க்கதரிசி ஏன் இது எழுத வேண்டும்? அவனுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தா கர்த்தர் சித்தத்தை நடப்பதற்கு. ஆனால் அவன் பற்றி கொண்டது என்னவென்றால் தர்ஷீஷை பற்றி கொண்டான். தர்ஷீஷ் என்பது வேர்ல்டு, உலகம் என்ற அர்த்தம், சிற்றின்பம் என்ற அர்த்தம். கவனிங்கம்மா, சிற்றின்பம் அதை பற்றி கொண்டான். எனக்கு இதுதான் சொகுசு, நினிவே எனக்கு கடினமானது, அவங்க ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவர்கள், இது எனக்கு கடினமானது, நினிவே கடினமானது. தர்ஷீஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப எனக்கு ஏற்றதா இருக்குது. போனா பாருங்க தர்ஷீஷ்க்கு என்னாச்சு? புயல் வந்துச்சு. கவனி, சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க? புயல் வந்துச்சு, எல்லாரும் பயந்தாங்க. அப்புறம் மீன் வந்துச்சு. அப்புறம் யோனா வந்தாரு மீன் வயிற்றுக்குள்ள. 3 நாள் உள்ள கடந்து சிக்கி சீரழிஞ்சு அழுகிறார். 2:1 பார்த்தீங்கன்னா மீன் வயிற்றுலேருந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது மீன் வயிற்றுல இருந்து, அந்த நாட்டத்தில் இருந்து, மீன் வயிற்றுல எவ்வளோ நாத்தடிக்கும், மீன் வயிற்றுல எவ்வளோ கப்படிக்கும், எவ்வளோ முள்ளு குத்தும், அந்த வேதனை நெருக்கத்தை சொல்ல, எப்பா என்னை போல எவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதீர்கள், வீண் மாயை பற்றி கொள்ளாதீர்கள். உலகம் என்பது வீண் மாயை. சில பேர் உலகத்தில் இருக்கதான் பிரியப்படுவாங்க, சொந்த பந்தத்தோடு இருக்கதான் நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. கிருபையில வளரணும், கிருபையை குறித்து யோசிக்க கூட மாட்டாங்க, கிருபையை குறித்து யோசிக்க கூட மாட்டாங்க. உள்ள இருக்கிற கிருபை அதை போக்கடிச்சிடக்கூடாது, உலகத்தை டேஸ்ட் பண்ணிடக்கூடாது, உலகத்தில் ரொம்ப ருசிச்சிடக்கூடாது, கண்ணுங்கருத்துமா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு சத்ரு யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மாமிசம், 2வது உலகம். இதுதான் 2 எதிரி. அதுக்கப்புறம் தான் பிசாசு. இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணணும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், உலகத்தை உங்க காலுக்குள்ள வச்சுக்கணும், மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சு வச்சுக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவுடைய கிருபையில வளர முடியும். ரொம்ப கவனம், உலகத்தை ருசிச்சிடக்கூடாது. உலகம் எப்படி இருக்குது? தீனாள் என்ற ஒரு பிள்ளை, யாக்கோபுடைய மகள் தீனாள், டயானா பேர் என்ன பேரு? டயானா. வசனம் வாஸ்து பார்த்தா தெரியும். அவள் சுற்றி பார்க்க போனாலாம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க 34வது அதிகாரம் 1வது வசனம். லேயாள், வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியானான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீஹேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஆமே. நல்ல இருந்த அப்பா அம்மா கூட இருக்கும்போது ஒழுங்கா இருந்தா, ஆனால் தேசத்தை பெண்களை பார்க்க போனதுனாலே உலகத்தின் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி மேக்கப் பண்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எவ்வளவு இன்பமா வாழ்றாங்க. இவர்கிட்ட இருந்தா ஒரே ஜெபம், யெகோவா தேவன் ஆராதிங்க, ஒரே பைபிள், ஒரே ஜெபம், ஒரே ஒழுங்கு, ஒரே கீழ்ப்படிதல், பொய் பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, ஒரே இப்படி ஒழுங்குக்குள்ளே கிறிஸ்துவ ஓட்டம் இருக்குது. யாக்கோபோடு இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் வெளியே போய் உலகத்தை பார்ப்போமே, கொஞ்சம் அப்படி பார்க்க ஆரம்பிச்சா, நல்லா இருக்குதே, நல்ல ட்ரிம் பண்ணி அழகா இருக்குதே,
நல்ல மஞ்சள் போட்டு அழகா இருக்குதே, நம்ம அம்மா இதெல்லாம் பண்ணக்கூடாது சொன்னாங்களே, ஓ இவங்கள நல்ல என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்களே, நம்ம அங்கே அழுது ஜோமன சொல்றாங்களே. உலகத்தின் பெண்களை பார்க்க போனால் தீட்டு வரும். அவளால வந்த ஆபத்தை அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்தீங்க கலக்கமா இருக்கும். அதுவரை சந்தோஷமா இருந்த யாக்கோபு வாழ ஆரம்பிக்கிறான். அதுவரை சந்தோஷமா இருந்த குடும்பத்துக்குள்ளே வேதனைகள், வெட்கங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது. ஒரு மனுஷியால உலகத்தை டேஸ்ட் பண்ணக்கூடாது. வளரணும்னு நினைக்கிற விசுவாசிகள் கிருபையில வளரணும். வீண் மாயை பின்பற்றி தேவன் கொடுத்த கிருபைகளை நீங்கள் இழந்து போக கூடாது. எபிரேயர் 12:15 பார்த்தீங்கன்னா தெரியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போவார்கள். எவர்கள் யாதொரு கசப்பான வேர் எவருக்குள் வளருகிறதோ அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போவார்கள். உள்ள இருக்கிற கிருபை வளராது. கசப்பான வேர் உள்ள வைக்க கூடாது. அவங்க மேல கோபம், இவங்க மேல கோபம், அவங்க மேல கசப்பு, இவங்க மேல கசப்பு. அப்படி யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா நினைச்சுக்கோங்க, கிருபை உங்களை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க கிறிஸ்தவர்கள் தான், நீங்க விசுவாசி தான், ஆனா கிருபை இல்லாத விசுவாசி, கிருபை இல்லாத கிறிஸ்தவர்கள். லைன் இருக்குது, பல்ப் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, போர்டு இருக்குது, வயர் இருக்குது, ஆனா உள்ள கரண்ட் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கசப்பான வேருக்கு இடம் கொடுத்துறாதப்பா. உள்ள கசப்பு வந்துருச்சுன்னா கிருபை ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிடும். அவங்க மேல கசப்பு, இவங்க மேல கசப்பு, அந்த குடும்பத்து மேல கசப்பு, இந்த குடும்பத்து மேல கசப்பு. சில சர்ச்சில் பார்த்துருக்கிறேன், பாஸ்ட் மேலே கசப்பாய் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. பாஸ்ட பார்த்தால் கட்டப்பறை முழுங்க மாதிரி நிற்பாங்க. அன்னைக்கு அப்படி சொல்லிட்டார்ல, அன்னைக்கு அப்படி திட்டாரு, 4 பேருக்கு முன்னாடி வச்சுக்கிற ஒரு நாள் மாட்டாம போயிடுவாரு. நடந்தது நான் சொல்ல, போய் சொல்லல. ஒரு விசுவாசி இப்படி பழி வாங்கினே துடிச்சிச்சு. கடைசி என்னாச்சு, போய் சேர்ந்துருச்சு. பாச திட்டாரா, ரொம்ப கோவப்பட்டு நின்றுச்சு. கடைசி அந்த விசுவாசி, எங்க சர்ச்சு தான் சொல்றேன், ராஜபலி சர்ச்சை சொல்றேன், என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் சரியில்லைப்பா, இப்படி சொல்லிட்டாருப்பா, அப்படி சொல்லிட்டாருப்பா. அமைதியா இருங்க, உங்களுக்கு மேல நான் நிறைய வாங்கியிருக்கிறேன், நான் நல்ல ஒழுக்கமா இருக்கிறேன், எனக்கு எடுத்துறாதீங்க. அவங்கள்ட்ட ஓடி போயிடுவேன். எப்பயுமே இந்த குறை சொல்ற ஆவி பக்கத்துல நான் போக மாட்டேன். அவங்களை பார்த்தாலே எனக்குள்ள எரிச்சலா இருக்குது. ஆவி எப்ப என்னங்கள்ட்ட போகும். மற்றவங்களை பற்றி குறை சொல்லவும், மற்றவங்களை பற்றி தூசிக்கிறது ஆவியோ பிசாசுடைய ஆவி. இது உலகத்தின் ஆவி. உலகத்தை டேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்குது. நீங்க கம் டு தி பாயிண்ட். கசப்பான வேறு யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. இப்போ என் மேலே தான் கசப்பு இருக்குதா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்காமா அப்படின்னு தான் சொல்லிடுங்க. தயவுசெய்து உங்களோட உங்களை பாதம் தொட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் உங்கள் மேலே கசப்பு கிடையாது. சரியா? இந்த ஒருத்தர் கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்கள் சொந்த வந்ததுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. யார்கிட்ட அப்படி கசப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கே வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவன் அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் கேவலம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வசனத்தை காது கொடுத்து கேட்கும். எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸ்கூலில் படிக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட சண்டை ஓட்டு ஒப்புரவாகாமல் இருந்தேன்னா போய் அவட்ட போய் தேடி போய் மன்னிப்பு முடிஞ்சா ஒரு சாக்லேட் வாங்கி கொடு. அவன் வாங்கினாலும் கீழே தூக்கி போட்டால் பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு ஓன்ட்டு அந்த கசப்பை வெளியே போட்டுரு. அப்படின்னு சொல்லுங்க. மனைவி கணவரோடு கசப்பாக இருக்கக்கூடாது. கணவர் மனைவரோடு என்ன செய்யக்கூடாது? கசப்பாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும், கிருபை அவனை டச் பண்ண முடியாது, கிருபை அவனை தொட்டு வெளியே எடுக்க முடியாது. எதை கொடுத்த கிருபை வெளியே வரும் நல்லா தெரியும். கசப்பை கொடுத்துட்டா கிருபை என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அதனால யார் மேலேயும் கசப்பாக கொள்ளாதிருங்கள், கிருபையிலே வளர பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. கிருபை என்பது என்ன? எது கிருபை? கிருபை சொல்றார் உள்ள கிருபை சொல்றார். இதோட அர்த்தம் என்ன? வாசிங்கள். சங்கீதம் 25:10 வாசிங்க. சங்கீதம் 25:10 டக்குனு ஒரு 3 காரியத்தை வாசிங்க பார்ப்போம் சீக்கிரம். சங்கீதம் 25:10 வாசிங்கம்மா. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். நல்லா வாசிங்க, தெரிய வாசிக்கலையே.
கர்த்தருடைய உடன்படிக்கையையும் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அவருடைய பாதை கிருபை. சொல்லுங்க, அவருடைய பாதை. அதான் போட்டிருக்கு, அவருடைய பாதை கிருபையாக மாறுதா. அப்போ முதலாவதாக சொல்றாரு, கிருபையில நீ வளரணும் அப்படின்னா அவருடைய பாதை தான் கிருபை. இப்ப ஆண்டு சொல்றாரு, அவர் பாதையில நீங்க நடக்கிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் ஏசப்ப நடந்தபடியாக அவர் பாதையில் நடக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை போல சிலுவை தூக்கணும், அவரை போல சிலுவையில் மறிக்கணும், அது அர்த்தம் கிடையாது. அவருடைய குணாதிசயத்துல நாம் வளர வேண்டும். எவ்வளவு பாடு வந்துச்சு அவருக்கு, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. கவனிங்கம்மா, ஏசப்பாக்கு வந்த பாடுகளுக்கு அளவே. அவரை போல ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. ஒரு நாள் கூட அவரை போல இயேசுவை போல நம்மளால வாழ முடியாது. மீன்ஸ் தப்பா புரிஞ்சு விடக்கூடாது. அவ்வளோ பாடு. டெய்லி வெளியே வந்தாலே கொல்றதுக்கு ஒரு கூட்டம் தேடிக்கிட்டே இருந்துச்சு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல பார்த்து எனக்கு தெரியும், கொல்றதுக்கு ஒரு கூட்டம் தேடிக்கிட்டே இருந்துச்சு. எதுலயாவது மாட்டு வரை இவரை போட்டு தள்ளணும். கூட்டமா வரும், எங்கேருந்து கத்தி வரும், எங்கேருந்து வீச்சருவா வரும், எங்கேருந்து நம்மளை தூக்கி போய் கொல்லுவாங்க, தெரியவே தெரியாது. இயேசு ஆனாலும் வந்தாரு, ஊழி செஞ்சாரு, போனாரு. டெய்லி கத்தி மேல் நடக்கிற மாதிரி வாழ்க்கை. அவ்வளோ பாடு. நமக்கு அப்படியா இருக்குது? எப்பயாவது தான் பாடு வருது. டெய்லி பாடு வருதா? வாயை தந்து பேசுங்க. டெய்லி பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை, வெளியே வரவே முடியல பாஸ்டர், வீட்டுக்குள்ளே இருக்கல போல, வெளியே வந்துட்டாலே எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படி யாரும் கிடையாது. எப்பயாவது ஒரு பாடு வரும், எப்பயாவது பிரச்சனை வரும். ஆனால் அதுலேயே நம்ம முறுமுறுத்து நடக்கிறோம், அதுலேயே நம்ம புலம்பிட்டு நடக்கிறோம், அதுலேயே நம்ம ஆண்டவர் மறுதளிச்சு நடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் நடந்த வழியில நீ நட. எபிரேயர் 12 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்து தெரியும். இயேசுவானவர் சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார். அந்த பாதையில நீங்க நடக்க வேண்டும். எப்படியா? தமக்கு மூடு இந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் எல்லாவற்றையும் சந்தோஷமா எண்ணிக்கொண்டு போனார். அதே போல உங்களுக்கு வருகிற பாடு அவரை போல நீங்க நடக்கணும். ஒரு பாடு வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க எப்படி யோசிக்கணும் தெரியுமா? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் எழுதலாம். கவனிங்க, ரொம்ப முக்கியம். என்னை சேர்த்தா சொல்ற, ஒரு உபத்திரம் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வியாதி வருது. இந்த வியாதிக்கு என்ன மாத்திரை எடுக்கலாம்? இந்த வியாதிக்கு யாரை போய் பார்க்கலாம்? இந்த வியாதிக்கு என்ன செய்யலாம்? அந்த வியாதியை பத்தி யோசிக்க கூடாதுன்னு பவுல் சொல்லுது. உங்களுக்கு முன்னாடி ஒண்ணு சந்தோஷம் வச்சிருக்கிறாரு. இந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைஞ்சு எப்படி இருப்பீங்க அதை யோசி. ஒரு வியாதி இல்லாத மனுஷன் இருந்தா எப்படி இருப்பான் அதை யோசி. ஆண்டவர் அப்படி என்னை இருக்க பண்ண போகிறீ, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கேயோ கால் இழுத்துக்கிட்டு இருக்கோம், கை இழுத்துட்டு இருக்கோம், இழுத்துட்டு இருக்கோம். ஆனா நல்ல காலு கை இருக்கிற எப்படி துள்ளி குதிச்சு கத்தர் ஆராதிப்பான். ஆண்டவரே, என் கை கால் அப்படி மாற போகுது, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு கடனே இருக்குது, அந்த கடனை எப்படி அடைக்கணும் டெய்லி யோசிக்க கூடாது, உட்காந்து பிளான் போடக்கூடாது. இதுல இவ்வளவு சேர்த்து வைக்கணும். தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, பைபிள் படி சொல்றேன். ஒரு மேய்ப்பனா இருக்க இப்படிதான் சொல்லணும். அதுக்காக நீங்க கணக்கு பார்க்க அதெல்லாம் தப்பு. ஆனா இது இப்படி நிறைய பேருக்கு மைண்ட்லேயே காலை எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இவ்வளவு சேர்த்து வைக்கணும், இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், இன்னைக்கு இவ்வளவு கொடுக்கணும், இன்னைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அட பைத்தியக்காரன், இது பாடு, இதை பத்தி யோசிக்காது. இது ஏன் பிரச்சனை, ஏன் டியூட்டி? சிலுவையில மறிக்கிறது, சிலுவையில உன்னை வெளியே கொண்டு வர்றது, அடக்கம் பண்ண போறது, உள்ள போன உன்னை வெளியே கொண்டு வர்றது பிதாவுடைய வேலை. அந்த சிலுவையை ஜெயிச்சு வெளியே கொண்டு வர்றது யாருடைய வேலை? இயேசு யோசித்தாரா? எத்தனை நாள் வெளியே கொண்டு வருவீரு தெரியாது, எப்படி நான் மறிப்பேன் தெரியாது, எப்படி நான் அடிக்கப்பட போற தெரியாது, அப்பப்போ போயிட்டே இருக்கும். அது பிதாவுடைய வேலை. அவர் என்ன யோசித்தார் தெரியுமா? சிலுவையை ஜெயிச்சு வரும் பொழுது எல்லா முழங்கால்களையும் என்னை முடங்கும், என் நாமத்தை எல்லா நாவலும் அறிக்கை பண்ணும். எனக்கு முன்னாடி ஒரு சிங்காசனம் இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு மகிமை இருக்குது. அதை பார்த்தாரா? இது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சா? கடன் இல்லாதவன் எப்படி இருப்பான்? ஒருத்தர் கடனே இல்லை, அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அப்படி நான் இருக்க போகிறேன் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படி சந்தோஷமா இன்னைக்கு 10 லட்ச ரூபா கடன், ஆனா ஒரு பைசா கடன் இல்லாத எப்படி கத்தரை துதிப்பான், ஒரு பைசா கடன் இல்லாத எப்படி கத்தரை ஆராதிப்பான், ஒரு பைசா கடன் இல்லாத முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எப்படி சாப்பிடுவான், எப்படி தூங்கி நிம்மதியா எந்திப்பான். அப்படி நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா கிருபையில நீங்க இயேசுவை போல வளர்றீங்கன்னு அர்த்தம். அவர் அப்படி நடந்தாரு, அப்படி வளர்ந்தார். இயேசு அப்படிதான் வளர்ந்தார். வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பார்த்தீங்க. இயேசுவானவர் கிருபையில வளர்ந்தாரா போட்டிருக்கா? லூக்கா 2 கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? 60 20 2:60 பாருங்க. இயேசுவானவர் 1:60 2:60 பாருங்க. 2:60 பாருங்க. கடைசி வசனம் வாசிங்க. நான் 52 மறந்துட்டேன். 2:52 கடைசி வசனம், அதான் சொன்ன கடைசி சொல்லியிருந்தேன். 52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். அதிகமா அப்படியே அதிகமா போட்டுக்கோ, அதிகமா போட்டுக்கோ, அதிகமாய் அப்படி வாசிக்கணும். ஒரு உறுப்பு கூட மாறக்கூடாது. அதிகமாய் கிருபையில வளர்ந்தார். அவர் நடந்தபடியாக ஒரு விசுவாசி வளரணும். புரியுதா? ஏசப்பாய் எப்படி பாடுகளை ஜெயிச்சு முன்னேறி போனாரோ அந்த சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் குணாதிசயத்தில் வளரணும். 2வது வாசிங்க. கிருபையில வளர்வது என்பதால் என்ன? அப்போஸ்தலர் 20:32 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:32 அப்போஸ்தலர் 20:32 வாசிங்க. இப்பொழுது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தியடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை என்னது? சத்தமா சொல்லுங்க. வசனம். கிருபை என்பது வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. அவருடைய பாதை தான் கிருபை, அவருடைய குணாதிசயம் தான் கிருபை. ஏசப்பா போல பேசணும், ஏசப்பா போல நடக்கணும். 2வது ஏசப்பா தந்த வசனத்துல வளரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வளர்ச்சி கிருபையில வளர்றான் என்பது எதை வச்சு தெரியும்னா, எந்த அளவுக்கு அந்த விசுவாசி பைபிளை படிச்சு பைபிளை படிச்சு தன்னை வளர்க்க ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்கள தெரிஞ்சிடும். இது எப்பயுமே கையில பைபிள் கையுமா இருக்குது, இந்த விசுவாசி வளர ஆரம்பிக்குது. மறுபடியும் ஆண்டை ஞாபகப்படுத்துறாரு. அப்ப சொன்னார் 149 சங்கீதத்தில் சொன்னவர் இப்ப சொல்றாரு. சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றேன், காலை எந்திரிச்சு டீ கப்பை சுத்தக்கூடாது. சரியா? யாருக்கு சொல்றேன்? எந்திரிச்சு டீ கப்பையே டீ பாத்திரத்தை தூக்கிட்டு அலையக்கூடாது. எந்திரிச்சோன்னு கண்ணை மூடி ஜோமன்ட்டு பைபிள் எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் தான் கிச்சன் லைட்டே போடணும். ஒத்துக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். பசங்க 6 மணிக்கு வந்த சிஸ்டர், எத்தனை 6:30 போறீங்களா வேலைக்கு? 7 மணிக்கா? 7 மணிக்கு போறீங்க, ரைட். 7 மணிக்கு போறீங்க. பாச எப்படி பாச? ரைட்டு. எந்திரிங்க 4 மணிக்கு. இது 4 to 5 ப்ரேயர் வைங்க. 5 மணிக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிங்க. அதுலேயே ஜோம் 4 to 5 ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு அதுக்கப்புறம் கத்தர்க்குரியதை கொடுத்துட்டு எல்லா நேரத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் லைட்டை போட்டு என்ன செய்யுங்க, 5 மணிக்கு சாப்பாடு செஞ்சு 6:30 செஞ்சு 7 மணிக்கு வேலைக்கு போடுங்க. புரியுதா? காலை எந்திரிச்ச உடனே ஒரு விசுவாசி கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு ஏசப்பா பாதத்தை தொட்டு கும்பிட்டு ஏசப்பா பாதத்தை முத்த செஞ்சுட்டு கையில் பைபிள் எடுத்து முழங்கல்ல வாசிக்கிறான் பாருங்க. சொல்லவே வேண்டாம். நீ வளரு 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 வளரு, எவனுக்கு காதில் ஊத வேண்டாம். 2026 ஒரு மாதிரி இருப்பாங்க, 2027 அந்த விசுவாசி வேற மாதிரி இருக்கும், 2028 வேற லெவலில் இருக்கும். அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தா ஏனோக்க போல கத்தரை எடுத்துக்கிடுவாரு. நான் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி போன ஆண்டவர். நான் அப்படியே வளர்ந்து 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 விண்ணை தொட்டு ஏப்பா வாப்பா பரலோகத்தை முட்டிட்ட மேலே வந்துரு வா, நீ ஏன் கூட இதை அப்படி கூட்டு போயிடுவார் ஆண்டவர். சும்மா ஏப்பா சாப்பையா வளர்ந்துக்கிட்டு வசனத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் உயிரை கொடுத்து இந்த பைபிளை தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு பைபிளை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? ஒரு 80 ரூபா பைபிள் இருக்குல்ல, அந்த 80 ரூபா சொல்கிறாங்க. அந்த 80 ரூபா பைபிள் ஜனங்க கையில் கொடுக்குறாங்க. அடிக்க எவ்வளோ ஆகுது தெரியுமா பஸ்? 2000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. இன்னொருத்தவங்க தியாகம் பண்ணி அந்த காசை அனுப்பி அவ்வளோ தியாகத்தில் அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணி
2000 யாரும் பைபிள் வாங்க மாட்டாங்க, 80 ரூபாய் கொடுக்குறாங்க, 100 ரூபாய் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்படி கிடைச்ச பைபிளையும் கிழிச்சு கிழிச்சு வச்சு, உங்கள் பைபிள் கிழிஞ்சிச்சுன்னா வெட்கப்படுங்க. கிழிஞ்ச பைபிளை தூக்கி தயவுசெய்து வீட்டில் படிங்க, இது பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் நல்ல பைபிளை டேஸ்ட் பண்ணி நல்ல பைபிளை கையில் வச்சுக்கோ. எங்கிட்ட பாருங்க, இங்கே இருக்க ஃபுல்லாக பைபிள் தான். 2000 4000 எல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வாங்கி வச்சிருக்கேன் பூட்டி. உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். இன்னும் பைபிள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் சட்டை கிழிஞ்சா, உங்கள் சேலை கிழிஞ்சா என்ன செய்வீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி போவீங்களா? சொல்லுங்க. பைபிள் என்பது ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி. இதில் நாத்த வரக்கூடாது. ஒரு பாஸ்டருடைய பைபிள் பார்த்தேன். ஒரு பாஸ்டருடைய பைபிள் செக்ஷன் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாரு. அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தேட்டர் வந்து கொண்டு வந்துருக்கிறாரு. ஐசியூல இருந்து ப்ரௌன் கலர் டேப்பை போட்டு ஒட்டி ஒட்டி இருக்குது. ஐயோ, பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவளுக்கு பார்த்தா நல்ல ஷூ போட்டு நல்ல இம்ப் பண்ணி ஐஃபோன் கையில் வச்சிருக்கிறாரு. நல்ல சூப்பரான காரில் வந்து இறங்குறாரு. வெட்கத்தோடு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆளை பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் உள்ள கொதிச்சு எலும்புச்சு. கேவலமாக இருக்குது. ஊழியக்கார லைஃப் வச்சு தைரியமாக சொல்கிறேன். இதை யூடியூப்ல போடுவேன் நான். பைபிள் கிழிஞ்சு செல்ல டேப்ல ஒட்டி ப்ரௌன் கலர் டேப் போட்டு ஒட்டி இருக்குது. ஆனால் வந்த ஆலோஸ் அப்படியே பிரதமர் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. விசுவாசி நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் இங்கெல்லாம் ஃபேன் போடல, நல்ல வேலை. சில பேர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஃபேன் ஓடுது, அது சிஸ்டர் பைபிள் எடுத்து பிரட்டுது, இங்கிட்டு 4 பேப்பர் போகுது, இங்கிட்டு 4 பேப்பர் போகுது. புடி 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 புடி. ஆனால் அந்த சிஸ்டர் நல்லா வெள்ளையும் சொல்லியுமா வந்து உட்காந்துருக்கு சர்ச்சில். நீ எப்படி வளருவ, எப்படி வளருவேன்னு கேட்குறேன். உன் பைபிள் வச்சு உங்கள் தரத்தை அறிஞ்சிக்கலாம். இந்த பைபிளுடைய டேஸ்ட்டை வச்சு பைபிள் தெரியும், அப்புறம் பைபிள் படிக்கிற விதமும் தெரியும். எப்பவுமே பைபிள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் எப்பயும் போங்க பைபிள் கையுமே இருப்பாங்க. நானும் பாஸ்டமாக ஒரு வீட்டுக்கு ஜோவனை போயிருந்தோம். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், 10th 11th 12th அப்படி தானே, 11th 12th கெமிஸ்ட்ரி டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி டீச்சர். எவ்வளோ ஒர்க் இருக்கும் பாருங்கள். 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்கூலில் 8 hours, வீட்டுக்கு வந்து 4 hours மேலே ஒர்க் பண்ணுறாங்க. 12 hours. அந்த சிஸ்டர் ஒரு நல்ல சபை விசுவாசி. ரொம்ப நாள் கிறிஸ்தவனாக இருந்து கர்த்தருக்குள் வளரலை. ஒரு நாள் பிரசங்கத்தில் கர்த்தர் தொட்டார். நீலாம் என்ன வளர்ந்துருக்க அப்படி கர்த்தர் பேசியிருக்காரு. அவளுக்கு அது உணர்த்தப்பட்டு பைபிள் படிக்கணும், கர்த்தரோடு நெருக்கமாகணும். நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கேபிள் டிவியை கட் பண்ணிச்சு. வீட்டில் இருக்க கேபிள் கடிச்சு துண்டை தூக்குனாங்க, தூக்கிட்டாங்க. 2வது செல்ஃபோன் வேண்டாம். அவங்க செல்ஃபோனை எடுத்து சிம் கார்டு எடுத்து ஹஸ்பண்டை கொடுத்துட்டாங்க. செல்ஃபோன் எனக்கு வேண்டாம். ஸ்கூல்லேருந்து ரெக்கார்டில் இருந்தேன், உங்கள்கிட்ட வந்தால் உங்கள் நம்பர் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு வந்தால் என்னன்னு மட்டும் என்ன சொன்னால் போதும். யார்கிட்ட நான் பேச போகிறதில்ல. பைபிள் படிக்க போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன். 3 மாதத்துக்குள்ள ஒரு பைபிள் படித்து முடிச்சிட்டாங்க. டெய்லி 30 அதிகாரம் 40 அதிகாரம். ஸ்கூலில் 12 நேரம் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து நைட்டு 2 மணிக்கு எழுந்துச்சு, 3 மணிக்கு எழுந்துச்சு பைபிள் படிக்கிறது. வெறித்தனம், வெறிநாய் கடிச்சது போல் படிச்சிருக்கிறாங்க. கண்ணால் பார்த்தேன். அது சிஸ்டர் சொல்கிறாங்க, இப்போல்லாம் எனக்கு எதுக்குமே ஆசை வரல பாஸ்டர். வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, பெரிய டிவி, எல்இடி டிவி. அந்த டிவிக்கு மேலே ஃபுல்லாகவே வசனத்தையே வச்சுருக்காங்க. டிவியே தெரியல, உள்ள எட்டி பார்த்தா டிவி தெரியுது. எல்லாம் வசனத்தையே, பெரிய பெரிய வசனத்தையே உள்ள போட்டிருக்காங்க. செல்ஃபோன் எங்க சிஸ்டர்? செல்ஃபோன் இல்லை பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் தான் இருக்குது. கர்த்தரோடு நெருங்குவதற்கு தியாகம் பண்ணி கொண்டார்கள். இப்படி இருக்கணும். நீங்க என்ன தியாகம் பண்ண? ஒருத்தர் வளரணும்னா உன்னை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். கிறிஸ்துவுக்கு சொல்லுவேன் நான், வசனத்தின் மேல் ஒரு தாகம் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு சொல்லலை, இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படா பிரசங்கம் முடியும், எப்படா பாஸ் ஆமென்னு சொல்லுவோம், இந்த நினைப்பே வரக்கூடாது வாழ்க்கையில். இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும். ஆதி விசுவாசிகள் பார்த்தா எங்கள் சர்ச்சில் 3 நேரம் 4 நேரம் உட்காந்துருப்பாங்க. பிரசங்கமே 1.5 நேரம் ஓடும். இங்கே ஒரு சிஸ்டர் வந்தாங்க, டீச்சரு சோபியா சிஸ்டர், ராம்நாட்லேருந்து இங்கே வந்தாங்க, தம்பி பிறந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க திருநெல்வேலியில் 3 நேரம் பிரசங்கம்மா. எவ்வளோ நேரம்? அப்போ 6வது சிஸ்டர் அது ஒரு 3 நேரத்துக்கு ஓடும். 9 மணிக்கு போனோம்னா காலையில் 9 மணிக்கு போய் உட்காருவோம், ஒரு 3:30 மணிக்கு மதியம் வருவோம். பாஸ்டர் எப்படி? நான் பொய் சொல்லலை, வேணா பாஸ்டரோட கேட்டு பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம்
டேஸ்ட் பண்ண 3 நேரம் என்னடா அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு, பசியே வராத சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் அவ்வளோ பேர் உட்காந்து வசனத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க பாஸ்டர், எல்லாம் நோட் பண்ணிட்டு அவ்வளோ விசுவாசிகளும் அவ்வளோ துல்லியமாக இருப்பாங்க. நானும் என்ன கேள்வி கேட்டால் சொல்ல தெரியாது. வசனத்து மேலே அப்படி ஒரு தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லிட்டு வெறி வேணும். வாலிய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? வெறி வேணும். பைபிள் கையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பைபிள் கையில் கொண்டு போகணும். ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்குது, ஆண்டி என்னடி சாப்பாடு கொண்டு வந்திருக்க அப்படி கேட்கக்கூடாது. அவன் கொண்டு வந்த நேரம் சாப்பிடுவான். நீங்கள் என்ன செய்யணும்? 10 நிமிஷம் நான் படித்ததை சொல்கிறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணது. என் பைபிளில் அப்போ ஒரு இந்த பை இருக்கும், சாக்கு பை, வெள்ளை கலர் பை, 7 ரூபா பை. அதுக்கு இடையில எங்கள் அம்மா பைபிள் வச்சு விடுவாங்க. பைபிள் கொண்டு போகாமல் ஸ்கூலுக்கு போயிட்டேன், கதை பூட்டிடுவாங்க. சாயங்காலம் உள்ளே விட மாட்டாங்க. எங்கள் அம்மா நொறுக்கிடுவாங்க. பைபிள் உள்ளேயே இருக்கணும். புதிய ஏற்பாடு, அப்போ புதிய ஏற்பாடு தான், எங்களுக்கு பெரிய பைபிள் தர மாட்டாங்க. கேப் கிடச்சிச்சின்னா நான் படிச்சிருக்கேன். ஒரு பேர் இன்னொரு பேர் சார் ஒரு லேட் ஆகும், உடனே ஒரு அதிகாரம் உட்காந்து வாசிக்கிறது. அதனால தான் கரெக்டாக நீங்கள் ஞானத்தை கொடுத்து எங்களை உயர்த்தினது. வேலை செய்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்குது, சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? வசனத்தை எடுத்து வாசிக்கணும். சாப்பிட்ற நேரத்தில் 1 நேரம் சாப்பாடு, 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிங்க, 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிங்க, மீதி ஒரு 40 நிமிஷம் இருக்குது. யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஒரு தண்ணி அறையில் உட்காந்து பைபிள் படிங்க. கர்த்தரோடு நெருக்கமாகுங்க. அந்த நேரத்தில் செல்ஃபோன் பார்த்தா அந்த மெசேஜ் எவ்வளவுக்கு ரிப்ளை பண்ண தேவையில்லை. அவர் எழுதி கொடுத்துருக்கிற இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. இங்கே வந்து குமிஞ்சு கிடக்கு இன்பாக்ஸில். இந்த அந்த இன்பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை, வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை. இந்த வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுங்க. இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் செய்கிறேன்னா இல்லை, ஆண்டவரே மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பா செய்வேன். ஒரு அதிகாரம் வாசிங்க, அந்த டைமில் வாசி ஜோம் பண்ணிட்டு போயிருங்க. இப்படி பைபிளோடு உங்கள் வாழ்க்கை ஒன்றி இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, வசனத்தில் நீ வளர்ந்தா கிருபையில வளர்வாய், கிருபையில வளர்ந்தா எனக்குள்ளே வளர்வாய், எனக்குள்ளே வளர்ந்தா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 1 2 3 உங்களுக்கு தெரியுமா? 1 2 3 முடிக்க இதோட முடிச்சிருங்க. கவனிங்க, 1 2 3 உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு 1 2 3 தெரியும்? 1 2 3 தெரியுமா தெரியாதா? தெரியாது சொல்றீங்க. உலக பிரகாரமா 1 2 3 சொல்லல, நானு ஸ்பிரிச்சுவல் 1 2 3. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. ஒன்று 2 3 சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன? 1 பேதுரு 1 2 3 டக்குன்னு எடுக்க வேண்டாமா? வாசிங்க சத்தமா. நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத யானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். 1 2 3 கவனிச்சுக்கோங்க, இது மறந்துடவே கூடாது. நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத யானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமே, வாஞ்சையாயிருங்கள். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வசனத்துல வளர்ந்தாதான் கிறிஸ்துக்குள் வளர முடியும். உங்களுக்கு எத்தனை வருஷம் மனப்பாடமா தெரியும்? இப்ப பேப்பர் கொடுத்து எழுத வைக்கிறேன், அப்படி போட்டு வைக்கலாம் ஆசைப்படுறேன். ஒரு நாள் ஒரு பிரைஸ் வச்சுட்டு நிச்சயமா செய்ய போறேன். எல்லாருக்கையும் ஒரு பேப்பர் கையில் கொடுத்து யார் அதிகமான வசனத்தை எழுதுறார்களோ, இதெல்லாம் பார்க்கும், இதில் இல்லாத வசனங்கள் எழுதணும். யார் அதிகமான வசனத்தை எழுதுறாங்களோ அவர்களுக்கு ப்ரைஸ் ஒரு நாள் கொடுக்க போகிறேன். பார்ப்போமா, ஒரு போட்டி வைப்போமா? ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அனௌன்ஸ் பண்ணாமல் செஞ்சதை நீங்கள் எப்படி படிச்சுட்டு வந்துடுவீங்க. ஐயோ, உங்களை பற்றி எனக்கு பாம்பினால் பாம்பு அறியும். உங்கள் தில்லாலங்கடி வேலை நானும் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் செய்ய போகிறேன், கண்டிப்பாக செய்வேன். என்னைக்கு தெரியாது, சீக்கிரமாய் வருகிறேன் பேப்பரோடு. அன்னைக்கு வண்டவளம் தண்டவளத்தை உருள போகுது. முந்தினர் முந்தினர் யார் எப்படி தெரியாது. அப்பவே திருத்தி அன்னைக்கே பிரைஸ். வசனத்தை அதிகமாக படி. நான் சொல்றேன், டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்றேன், டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. 365 நாள் 365 வசனம். அதுல பாதி கழியுது புரியாம போட்டோம், அதுல 150 வருது, அதுல பாதி கழியுது 75, அதுல கொஞ்சம் குறைவு. ஒரு 50 வசனம் மைண்ட்ல நிக்காதா சொல்லுங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 வசனம் மனப்படமா இருப்பிடத்தோடு படிக்கணும். இருப்பிடத்தோடு படிக்கணும்.
அப்படி கற்றுக்கொள்ளுங்க. ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, அதில் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. நீங்கள் வளர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். பாப்பா புரியுதா? புரியுமா? கவனிங்க, எல்லாம் வாலிப பிள்ளைலாம் கவனிங்க. டெய்லி ஒரு வசனத்தை இன்று முதல் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. அதை ஒரு டைரி எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, டேட்டை போடுங்க. எந்த வசனத்தை மனப்பாடம், அந்த வசனத்தை எழுதுங்க. 2வது டேட் போடுங்க, வசனத்தை எழுதுங்க. 365 நாள் காலண்டர் மாதிரி எழுதுங்க. நீங்க பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு மேல கொண்டு வராருன்னு பாருங்க. புரியுதா? கிருபையில வளருங்க. சொல்லுங்க, கிருபையில. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அவர் அறிகிற அறிவில வளரணும். சொல்லுங்க, அவர் அறிகிற. இது ரொம்ப முக்கியம். இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கையை உயர்த்துங்க. இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? Did you know the Jesus? Okay. இயேசுவை பத்தி தெரியும். இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு அறிஞ்சு வச்சிருக்கீங்க? அறிஞ்சு வச்சிருக்கிறது தெரிந்து வைப்பதல்ல, அறிஞ்சு வைப்பது. அறிதல் என்பதும் தெரிதல் என்பது வித்தியாசம். மு.க. ஸ்டாலின் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும். அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க இதுதான் இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். அவர் சிலுவையில் வந்தாரு, மரிச்சாரு, போனாரு, வந்தாரு, ரட்சிப்பர் வந்தாரு. ஏசப்பா நல்லவர், வல்லவர், போதுமானவர், எல்லாம் தெரியும். அவரை பத்தி உனக்கு என்ன அறிஞ்சு வச்சிருக்கிற? ஒரு உதாரணம் நான் எடுத்து கொடுக்கிட்டா கவனிங்க, வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2 அதிகாரம் 22, 23 வாசிங்க. கடக்கற வாசிமா. யாரோ தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். போதும். ஆதாம் ஏவாளை தெரிஞ்சு வச்சுட்டா. இவ யாரு? என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். இது தெரிஞ்சு வைப்பது. எங்கிருந்து வந்தா, எப்படி வந்தா தெரியும். அதே ஒரு பக்கம் பெறட்டுங்க. 4 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 4 அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அவள் வந்து நின்ன உடனே அவள் கர்ப்பவதி ஆயிட்டாளா? இவளில் எலும்பு என் மாம்சம், இவள் மனுஷன் என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஓகே. ஆனா ஒரு சேஞ்சஸ் வரலாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள கணவன் மனைவியோட இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்ல வந்த உடனே ஆதாம் ஏவாளை அறிந்தான். இப்போ அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, ஒரு தெய்வீக மாற்றம் அங்க வருது. தெரிஞ்சு விருப்பத்தினாலே ஒரு மாற்றம் வராது. தேவனை அறிகிற அறிவில் தான் ஒரு மாற்றமே வரும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பத்தி எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கிற? ஏதாவது வளர்ந்துருக்கியா? ஒன்றும் இல்லை. அவர் கேரக்டர் உனக்கு தெரியுமா? அவர் அழுவார் தெரியுமா? அவர் ஏக்க உனக்கு தெரியுமா? அவர் உள்ள கதறுது அந்த தெரியுமா உனக்கு? அவர் உள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காரு பூமியில, அது தெரியுமா? அவருடைய ஏக்கம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு ஒரு வேலை இல்லை, அதனால புழுங்குறாரு, அழுகிறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. ஏசப்போட ஏக்கம் தெரியாது, ஏசப்போட விருப்பம் தெரியாது, ஏசப்போட பாசம் தெரியாது, ஏசப்பா என்ன நினைக்கிறான்னு தெரியாது, அவர் எதை விரும்புறான்னு தெரியாது. ஆனா இயேசுவை கும்பிடுறேன், நான் இயேசுவை கும்பிடுறேன். என்ன யூஸ்? உனக்குள்ள ஒரு ஜீவனும் பிறக்காது, ஒரு மாற்றமும் வராது. உங்களுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு இன்டிமேஷன் ரிலேஷன்ஷிப் இருந்தது போல உங்களுக்கும் காடுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும். அப்பா புரிஞ்சிடக்கூடாது. தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம். அவர் அழுதா உங்க சத்தம் கேட்கணும். என்ன ஆண்டவர் அழுகிறார், சத்தம் கேட்குது. வயிற்றுல குழந்தை வந்துருச்சு, குழந்தை மூவிங்க தாய்க்கு கேட்காம கேட்காதா? என்ன 2 பேருக்கு என்ன இருக்குது? டச்சிங் இருக்குது. குழந்தை உதைக்குது, எப்படி தெரியுது?
எங்களுக்கு தெரியாது, ஆனா தாய்க்கு தெரியும். அதே போல ஏசப்பா அழுதா உங்களுக்கு காதுல கேட்கணும். ஏசப்பா கூப்பிட்டா சத்தம் காதுல கேக்குதா? ஏசப்பா பேசுற சவுண்டு காதுல கேக்குதா? கேட்கல. ஏன் கேட்கல? உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. இப்ப நான் பேசுற உங்களுக்கு சத்தம் கேக்குதா? இடையில ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கு எந்த கேப் என்ன செய்யல, கரெக்டா கம்யூனிகேஷன் செய்து வருது. நீங்களும் ஜீவனோடு இருக்கீங்க, நானும் ஜீவனோடு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க ஜீவன் எல்லாம் இருந்தா நான் என்ன கத்துறேன் உங்களுக்கு கேட்குமா? புரியுதா? பாவம் செய்கிறவனுடைய ஆத்மா சாகும். நீ தேவனுக்கு வராம ஒரு பொய் சொன்னாலும் ஏசப்பா பேசுற உனக்கு கேட்காது. ஒரு பொறாமை வந்துருச்சு, ஏசப்பா பேசுற கேட்காது. ஒரு இச்சை வந்துருச்சு, ஏசப்பா பேசுற கேட்காது. பாவம் துண்டிக்கும். உங்களுக்கு ஆண்டவருக்கு தொடர்பு. இந்த வருஷம் என்ன தெரியல, ஆண்டவர் இந்த செய்தியை தெளிவா சொல்ல சொன்னாங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இந்த மாசம் முடிய போகுது. இனி இருக்க 11 மாசமும் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு வேணும் கர்த்தர் விரும்புறாரு. அவருக்கு உங்களை விட்ட ஆள் கிடையாது. நீங்க ஆண்டரோட ரிலேஷன்ஷிப் வச்சு ஆண்டர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுறீங்க, ஆனா அவர் பேசுற உங்களுக்கு கேட்கலன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க இன்னும் வளரலன்னு அர்த்தம். நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க, பேசும்பொழுது பைபிள் படிக்கும்போது அவர் சவுண்டு கேட்கணும். அந்த சவுண்டுல எழுதணும் என்ன சொல்றாரு. அப்படியே ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர். அப்படியா என்ன செய்யணும், செய்யக்கூடாது, ரைட், ஓகே ஆண்டவரே, நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா இங்க போகணுமா ஆண்டவரே, ரைட் ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே. நான் என்னை பெருமை பற்றி கொள்வதற்காக நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருடைய சத்தம் இப்படி நம்ம காதுல கேட்க வேண்டும். அதுதான் சொன்னேன், இதை க்ளோஸ் பண்ணாதான் சவுண்டு கேட்கும். இதை க்ளோஸ் பண்ணாதான் சவுண்டு கேட்கும். அதான் கர்த்தரை அறிகிற அறிவு. அவர் குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இன்டிமேஷன் ரிலேஷன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா எந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்கக்கூடாது. தனியாக போய் உட்காந்து கர்த்தரை ஜெபம், அவர் பேசுற வரைக்கும் எந்திக்காதீங்க. பாப்பா கவனிக்கிறீங்களா? ஏசப்பா சத்தம் கேட்கிற வரைக்கும் அந்த இடத்துல எந்திக்காதீங்க. அப்படி வைராக்கியம் நின்று பாருங்களேன். பேசினா தான், இந்த யாக்கோபை போல நின்றுங்களேன். நீங்க பேசினா தான் நான் எந்திப்பேன். அப்படி நின்று பாருங்க. அப்போ ரொம்ப நேரம் ஆண்டர் போட்டுருவாரோ, காக்கா போட்டுருவாரோ, என் வேலையில கெட்டு போயிடுவான், அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்க மாட்டீங்கன்னு அவருக்கே தெரியும். நீங்க இருக்க மாட்டீங்கன்னு வெயிட் பண்ணி பாப்பா, இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இருக்க பழக்கி பாருங்க. அந்த வேலை இந்த வேலை ஓடி எந்தி 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 அவசரப்படுத்துவான். கர்த்தர் இன்னும் பேசல, பிசாசே போ இயேசு நாமத்துல அப்படி துரத்திட்டு உட்கார்ந்து பாருங்க. அப்ப கர்த்தர் பேச ஆரம்பிப்பா. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். இதோட முடிக்கிறேன். கிருபையில வளருங்கள். அவர் பாதை கிருபை, அவர் வசனம் கிருபை. அவர் அறிகிற அறிவில அவர் சத்தத்தை கேட்கறதுல வளருங்கள். சாதாரண விசுவாசியா இருக்காதீங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், 100ல் ஒரு விசுவாசியா இருக்கக்கூடாது. 100ல் ஒரு விசுவாசி குடும்பமாக இருக்கக்கூடாது. வளர்ந்த விசுவாசி சபைக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வளர்ந்த விசுவாசிகள் தேவனுக்கு தேவை. அந்த 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 விசுவாசிக்கு தான் கர்த்தர் அடிக்கடி தண்ணி பாய்ச்சுவா. இது வளருது, இது வளருது, இதை காப்பாற்றணும், இதுக்கு நீர் பாய்ச்சணும், இதுக்கு நன்மை செய்யணும், இதுக்கு ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை தேடி 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 அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவா. நீங்க தேடி போக வேண்டாம், அதுவா தேடி வரும். என்னைக்காவது செடி தேடி போகுதா தண்ணிக்கு? அது இருக்கிற இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் தண்ணி தேடி வருது? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அது வளர ஆரம்பிக்குது. எல்லாரும் அதுக்கு நன்மை செய்வார்கள். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். எல்லாரும்